ஹாய்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் தான் பண்ண போறோம். ரொம்ப பெருசுலாம் இல்ல. வீட்ல வந்து தயிர் வாங்கி ஒரு 2, 3 நாளா சும்மா கிடந்துச்சு. அதனால அத வச்சு லெஸி பண்ணலான்னு தான். லெஸி எப்படி பண்றதுன்றதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்பீங்க. இன்னைக்கு கன்டென்ட் இல்ல. அதனால அந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். வாங்குன தயிர் ஃப்ரிட்ஜ்ல அப்படியே இருந்துச்சு. எக்ஸ்பயரி டேட் பார்த்தோம். அதுதான் மெயின். பரவாயில்லங்க. எக்ஸ்பயரி டேட் 20 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு டேட்டு 18ன்னு நெனைக்கிறேன். தெர்ல. இன்னும் 2 நாள் இருக்கு. அதனால இத வச்சு பண்ணிருவோமா? டேஸ்ட் பார்த்தாலும் சாரி எக்ஸ்பயரி டேட் பார்த்தாலும் டேஸ்ட் பார்க்கணும்ல. நல்லா புளிப்பா நல்லா இருக்கு. ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணும்போது எதுவும் வேஸ்ட் ஆகாது, வெளியே சிந்தாது. ஒரு 1/2 லிட்டர் தயிர் எங்கள் வீட்டில் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்தனால அதை அப்படியே போட்டுட்டோம். இதுக்கு சுகர் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் போட்டேன். நான் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் அளவு தான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து கூலிங்காக வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க. பட் எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே குடிச்சிட்டோம். அதுவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதுவே கூலிங் இருந்துச்சு. இந்த லெஸியை பார்க்கும்போதே என்னோட ஸ்கூல் டைம் மெமரிஸ் தான் ஞாபகம் வரும். ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கடையில் போய் குடிப்பாங்க. அப்போ நான் வேணான்ட்டேன்னா நான் மில்க் ப்ராடக்ட்டே எடுத்துக்க மாட்டேன். இப்போ யோசிக்கிறேன் நிறைய டைம் குடிச்சிருக்கலாமோன்னு. ஸ்கூல் டைமில் உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.